ஒரு வழியாக நம்ம தீமிதி திருவிழா முடிய போகுது. நாங்கள் இப்போ பர்ச்சேசிங்காக தான் அங்கே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடலான்னு வந்துட்டோம். காலையிலேருந்து சேரீலே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. அதனால நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நம்ம சுடி தான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடி மாற்றுறதுக்காக தான் வந்துட்டேன். இந்த ஒரு நாள்லேயே நானே 3 ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன்னு வந்துட்டாலே வீட்டில் மூட்டை மூட்டையாக துணி சேர்ந்துருது. இந்தமாரி மாற்றிட்டு இருந்தால் அப்புறம் எப்படிங்க சேராமல் இருக்கும். எல்லாம் துவைக்கும் போது தான் அந்த கஷ்டம் தெரியும். மாற்றும் போது ஜாலியாக தான் இருக்கும். கலர் கலராக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காகவே துணி சேர விடாமல் நானும் புடவைலாம் கட்டினேன்னா டக்குன்னு எதுவும் அழுக்காகாதா அந்த டைமில் லைட்டாக அப்படியே அலசி காய வச்சுருவேன். பர்ச்சேசிங் பண்ணலாம் வரலங்க, நான் கடை தெருக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன்னா அந்த கடை தெருவில் இந்த ஃபங்க்ஷன் டைமில் போடுறாங்கல்ல, அதில் ரொம்ப ரேட் அதிகமாக விற்கிற மாதிரியே எனக்கு தோணும். அதனாலே நான் வந்து இதேமாரி ஃபங்க்ஷனில் போடுறேன். இந்த கடையிலையும் எதுவும் வாங்கக்கூடாது, பசங்க எதாவது கேட்டால் வாங்கி கொடுத்துட்டு அதோட விட்டுணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுவுமே வாங்குறதே கிடையாது. பசங்களுக்கு வாங்கி தர பொருளுமே நிறைய ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன்னு வந்துட்டால் இதேமாரி கோவில் திருவிழானா ஏதாவது வாங்காமல் எப்படிங்க போடுறது. நம்மளாம் சின்ன வயசில் எவ்வளோ வாங்கியிருப்போம். அதுமாரி பிள்ளைங்களும் ஆசைப்படும், அதனால எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி தருவோம். தீமிதி முடிஞ்சிச்சுங்க. ஃபுல் வீடியோ எடுத்துருந்தேன், நான் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சமாக போட்டால் எடுத்து சாமியும் படித்து முடிச்சுட்டாங்க. எப்போதுமே எங்கள் வீட்டு வாசலில் தான் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்களா சாமிக்கு, அதையும் நல்லா பார்த்துப்போம். அப்புறம் மாடிக்கு போய் நின்று பார்த்தா தீமிதி நல்லா தெரியுமா, அதையும் பார்த்துட்டோங்க. அப்படியே பாட்டே போட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.